நம்ம சரி ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்த, ஒரே ஒரு ப்ரைஸ் தான். சரி அப்படியே சும்மா எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரி நம்ம ஷாப் கிட்ட போயிட்டு அங்கிருந்து ஒரு சின்ன போஸ்ட் வந்திருக்கு, அதை எடுத்து ரிட்டர்ன் ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேறு பிளேஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வண்டியில ஏறி உட்காந்துட்டாங்க, வண்டியை பார்க்கறதும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. இந்த ரோடு விஷயம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இது ஏற்கனவே நம்ம போடுற ரூட் தான். அங்கே லெஃப்டில் போனோம்னா நாட்டாமலை சோழப்பேட்டு போகிற ரூட்டு, ரைட்டில் போனோம்னா நாட்டாமலை போகிற ரூட்டு. நம்ம முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுங்களா, அதுதான் நம்ம ஷாப் வச்சிருக்கிற இடம். இது நம்மளோட ஆஃபீஸ், கம்ப்யூட்டர் சென்டர் தான், எல்லாமே போடுற மாதிரி பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். நின்றுட்டு இருக்கும்போது ஹெல்மெட்ல வைசர் க்ளோஸ்ல மூச்சே விட முடியல. அவ்வளோதான், சரி கிளம்பிட்டோம். போயிட்டு இங்கே நம்ம ஷாப்பில் இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கே பேக்கரி இருக்குது, ஈஸிவே. அதுதான் இப்போ நாட்டாமலை போயிட்டு ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் வந்தது, அந்த போஸ்ட் என்னன்னு சொல்கிறேன் இருங்க, இது பார்த்துக்கோங்க. என்ன மேட்ருன்னா, அந்த போஸ்டோட மேட்ரு என்னன்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு 150 to 200 மீட்டர்ஸ்குள்ள, அந்த ரேஞ்சில் ஒரு 200, கொஞ்சம் நியரில் சரி ஒரு 300 இல்லை 1/2 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, 500 மீட்டர்ஸ் அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அங்கே நமக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் ரெகுலராக போஸ்ட் வரணும். ஸோ நம்ம இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணதுனால ரெகுலராக நம்ம பேன் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுகிட்டே இருப்போம். அப்புறமா ஆதார் இது கொடுத்துட்டே இருப்போம். நம்ம ஆஃபீஸ் தேவையான திங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணோம்னா, இந்த பேங்க் இது, அக்கௌண்ட் ஓப்பனிங், அதெல்லாம் எல்லாமே போஸ்ட் மூலமாக தானே வரும். ஸோ அதனால நான் போஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் சொன்னேன். நான் இப்போ ஒரு 30 இயர்ஸாக நான் சொல்லியிருப்போம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து கூட ஒரு போஸ்ட் கூட இது வரைக்கும் நான் வீட்டுக்கு டெலிவரி ஆனதே இல்லை. ஸோ அதை நான் கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி, அப்புறமா இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக ஒரு 4-5 லெட்டர்ஸ் வந்துட்டே இருந்தது.
அது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணாங்க. ஓகேண்ணா இப்போ எனக்கு அர்ஜென்ட்டுன்றதுனால நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் அர்ஜென்ட்டுங்க வேணும், அதனால் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் போஸ்டிங்க. நெக்ஸ்ட் டைம் இருந்து வீட்டில் கொடுத்துருங்க இல்லை ஆஃபீஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு டைம்லேயே, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் கொடுத்ததும் இல்லை, இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை இது வரைக்குமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்தது. இனிமேல் ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஒன்றும் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்துச்சுன்னா ஆஃபீஸில் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா வீட்டு அட்ரஸ் வந்ததுன்னா வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லினேன். ஆனால் அவர் சரிப்பா ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஆனால் என்ன பண்ணாரு, திரும்ப நெக்ஸ்ட் டைம் ஒரு போஸ்ட் வந்து அதையும் அப்படியே சேமாக ரிப்பீட் பண்ணார். கால் பண்ணி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குப்பா கலெக்ட் பண்ணிக்கோ, ஆஃபீஸில் இருக்குது வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு அந்த ஏடிஎம் கார்டு வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டது, மணி விட்ராக்கு அதுக்கெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அர்ஜென்ட்டுனால ஆனால் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்கன்னா, இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைம் சொன்னேன், திரும்பவும் பண்ணீங்கன்னா திரும்பவும் கஷ்டமாயிடும், வேண்டாண்ணா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், நம்ம ஒரு ஆள், நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற போஸ்ட்மேனு, ஸோ நீங்கள் உங்களுக்கும் கஷ்டம் ஆகிடும் எனக்கும் கஷ்டம் ஆகிடும், அதனால நீங்கள் போஸ்ட் வந்து வீட்டில் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபாலோ பண்ணுவார் அப்படி போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அது வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அர்ஜென்சின்றதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். திரும்ப இன்னொரு செக் புக் வந்தது. எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செக் புக் வந்திருக்குப்பா, வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் இது நீங்கள் கண்டினியூவாக ரிப்பீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ரொம்ப இதுவே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல. நான் போஸ்ட்மேனுன்னா போஸ்ட்டை வந்து வீட்டில் தான் தரணும், போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் அட்ரஸ் எந்த பிளேஸோ அந்த அட்ரஸுக்கு அங்கே டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மட்டும் வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு நான் கால் பண்ணி ஆனால் நான் இப்போ எப்பவுமே நமக்கு ஒருத்தர் வந்து பேக் ஸ்டெப் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்காது, அது ரொம்ப இல்லை சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா பேக் ஸ்டெப் பண்ணுறத விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுன்றனால நான் என்ன பண்ணேன், அவருக்கு அந்த போஸ்ட்மேன் கால் பண்ணார்ல அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் போட போகிறேன், ½ அன் ஹவரில் போஸ்ட் வந்து வீட்டில் டெலிவரி பண்ணிவிடுங்க, இருந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் அவர் நம்ம பேசுறத லெசன் பண்ணாமல் உனக்கு தமிழில் தானே பேசுகிறேன் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஷா கத்துனாரு. ஓகே அவரு பண்ற தப்புக்கு நான் கம்ப்ளைண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன்ப்பா இந்த மாதிரி சொல்லாம பண்ணிட்டேன் நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்றதுக்காக நான் கால் பண்ணி அவ்வளோ டீசன்சியாக அவருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ணா நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தமிழில் தானே சொல்கிறேன், அதே ஒருமையில் பேசுகிறாரு, தமிழில் தானே சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக போச்சு. சரி ஓகே நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அதை மென்ஷன் பண்ணல, எனக்கு வந்து போஸ்ட் இது வரைக்கும் நான் நமக்கு டெலிவரியாக பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் போட்டோம். அதுக்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் சூப்பரண்டென்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக நமக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஓகேங்களா, அந்த போஸ்ட் போட்டேன், அதனால தான் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ போஸ்ட்மேன் வந்து வெளியிலேருந்து இங்கேருந்து வந்திருக்காரா, அதை அப்படி இப்படின்னு ஸ்டோரி சொன்னார், நிறையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா சொன்னாங்க, அம்மா கிட்ட தான் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லாதனால எங்கள் ஷாப் கிட்ட தேடி வந்து கொடுத்துட்டு போனார். இல்லைங்க, நான் பேசிக்காக ஒன்று கேட்குறேன், நமக்கு ஒர்க் செய்யறதுக்காக வந்துட்டீங்க, ஓகே, அதுக்கான நம்ம அமௌண்ட்டும் வாங்கிக்கிறோம்,
அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறோம். அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறமாவும் அதுக்கான சேலரி சர்வீஸ்க்கு நம்ம அவங்க செய்கிற ஒர்க்குக்கான வேலையை கொடுக்கலன்னா கூட அவங்க செய்கிற சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ்க்கான சேலரி நம்ம கொடுக்குறோம். கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குது, நம்மளோட டேக்ஸ் பேயர்லேருந்து. அப்படியே இருங்க, பெட்ரோல் போட்டுட்டு. என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அதை பார்த்துட்டு வண்டி ஓட்டினா வண்டி எங்கேயாச்சும் போய் முட்டை தான் முட்டணும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்காக. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. வண்டி ஓடுறது டிஸ்டர்பன்ஸ். நம்ம வண்டி அது பாட்டுக்கு வண்டி முன்னாடி பார்க்குறோம் கண்ணில், இது கீழே தானே ரெக்கார்ட் ஆகுது. சின்னதாக பெட்ரோல் பங்கில் டிஸ்கஷன். ஏன்னா நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. நான் வந்து கேமராவில் இது பண்ணுறேன், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன், அதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து மொபைலில் ஹெல்மெட் ஸ்டாண்டை போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதையே பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் தெரியாதுல்ல, அதனால பார்க்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். லெட் மீ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூ அதை லெட் மீ கம்ப்ளீட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, அது வந்து அந்த மாதிரி வந்ததும் வந்துட்டு வீட்டில் கொடுத்துட்டு அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, என்னோட சன் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, நான் அவரை பார்த்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஒரு சின்சியர் அப்படின்றது வந்து அந்த ஜாப் வாங்குறதோட சிலருக்குலாம் முடிஞ்சு போயிடுதுங்க. அந்த நம்ம நேர்மையாக இருக்கணும், அந்த சின்சியராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட ஒரு கோலை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சிருதுனாக்க அதுக்கு பேர் சின்சியரிட்டே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். சின்சியர்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம லாயலாக இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஒர்க்கை வந்து நம்ம பிடிச்சு சேர்ந்தோமோ பிடிக்காம சேர்ந்தோமோ அந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம லாயலாக இருந்து செஞ்சு முடிக்கணும். அதுதான் நம்ம அந்த ஒர்க்குக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செய்யணுங்க. அதுதான் நல்ல விஷயமும் கூட. அதையே மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இன்னமும். இல்லை, அவருக்கு இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளிஸ்டிக்காக ஒரு கொஸ்டின் ஆன்சர் இது கொஸ்டின் கேட்குறேன். இப்போ அவர் ஜாபை செஞ்சிருந்தா எனக்கு ஒரு கஸ்டமர் நம்ம தான் ஓகே மெயின், அதுதான் மெயின் அவங்களோட சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் இருக்கணும். பட் அவர் அதை புரிஞ்சுக்காதனால என்கிட்ட வந்து பதில் சொல்லி அதை என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லி, ஸோ அந்த மாதிரி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. இன்னும் உங்கள் போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நம்ம அட்ரஸிவ் பிளேஸில் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாருன்னா, ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்றவங்க கிட்ட ஏன் நம்ம தேவையில்லாமல் கை கட்டி நின்று பதில் சொல்லணும்? இப்போ நான் கம்ப்ளைண்ட் போட்டதுனால அவர் மேலே ஒரு ரிமார்க் ஷாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அந்த லெட்டர்ஸில் வந்து எனக்கு சூப்ரண்டன்ட், அந்த போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய சூப்ரண்டன்ட் வந்து அந்த லெட்டர் போட்டிருக்காங்க. லெட்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, என்ன டைமுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, எப்போ ரிசீவ் ஆச்சு, அதை வந்து மென்ஷன் பண்ணி ரிட்டர்ன் வந்து அதே லெட்டர்ஸில் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க உள்ளார ஒரு ஆன் டியூட்டி கவர் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கவரில் போட்டு வந்து வேறு கொரியர் பண்ண அந்த பேக் பண்ணின ரிஜிஸ்டர் போஸ்ட் கவரு எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ டைம் வேஸ்ட் தானே. செய்கிறப்பவே ஒழுங்காக செஞ்சுட்டோம்னா செய்வனை திரும்ப செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. திரும்ப செய்கின்றது திரும்ப செய் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு நம்ம.
சரியான லூஸாக இருப்பாங்க. ஸ்பிட் பண்ணுறது, வண்டியில் போயிட்டு ஸ்பிட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க நம்ம பீப்புள். இங்கே வந்துட்டு அந்த செடிஸ்லாம் காஞ்சி போச்சுங்க. இந்த பைபாஸ்லாம் ஃபுல்லாக செடி இருக்கும், அதெல்லாம் சுத்தமாகவே இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, அந்த ஸ்கூட்டி அது டிவிஎஸ் அதில் போகிறவங்க அந்த சந்தில் போயிட்டு திடீர்னு ஏதாச்சும் வெஹிக்கிள் வந்துச்சு. இங்கே ஒரு கட் பாயிண்ட் இருந்தது இந்த பிளேஸில். அந்த கட்டிங் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறமா ஒரு இங்கே நம்ம நாற்றமல்லினா அம்பலூர் போலீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த போலீஸில் அங்கேருந்து வர இன்ஸ்பெக்டர் லெவலில் எஸ்ஐ லெவல் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த பிளேஸில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும், அப்போ வந்து ஃபியூ இயர்ஸ் பேக்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. அது இறந்துட்டாரா அடிபட்டுச்சா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அந்த அங்கே வந்து பேரிகேட் வச்சுருந்தாங்க. பேரிகேட் வச்சுட்டு அப்புறமா பர்மனெண்ட்டாகவே அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பேரிகேட் வந்து ஃபர்ஸ்ட் இரும்புல இருக்கிற மாதிரி இருக்கும் பேரிகேட், அது வச்சிருந்தாங்க. இந்த பங்க்லாம் பார்த்துக்கோங்க, இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன் அப்புறமா. ஆக்சிடென்ட் ஆனது அதுக்கப்புறமா அந்த இரும்பு பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா அதுவே நம்ம மக்கள் தெரியும்ல, நம்ம ஷார்ட் ரூட்டை எப்பவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த சிமெண்ட்ல வரும் பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸு, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம லாரி கொண்டு வந்து முட்டி அதை உடைச்சி அதெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, இது அது அந்த சந்தில் எப்படியோ மக்களும் அதை எப்படியோ யூட்டிலைஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்பை. அந்த கேப்பில் போயிட்டு இருந்தாங்க. நம்ம பர்மனெண்ட்டாக நீங்கள் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா மீடியன்னு, அந்த மாதிரி மீடியனே வந்து பர்மனெண்ட்டாகவே போட்டாங்க. இங்கே இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்டரில் மீடியனே போட்டாங்க. இப்போ அந்த மீடியம் கேப்பில் வந்து தண்ணி வர்றதுக்காக, தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்காக, அந்த ரோட்லேருந்து இந்த ரோடுக்கு ஃப்ளோ ஆகிறதுக்காக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இப்போ போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து ஒரு ஜஸ்ட் இப்போ அந்த ஒரு கேர்ள் வந்துட்டு போனாங்க, அதுல இருந்து ஜஸ்ட் வந்து எவ்வளோ பண்ணாங்கன்னா ஒரு 15 மீட்டர்ஸ் தான், ஒரு பிரிட்ஜு கீழே அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அப்படி யூட்டர்ன் பண்ணிட்டு மேலே வந்துடலாம், யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் ஆகாது. ஏன் இந்த மாதிரி சொன்ன மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அப்படியே வண்டி எடுத்து எங்கேயோ போகலான்னு போயிட்டு இருக்கோம். நமக்கு மூடு எங்கே வருதோ அந்த பக்கம் ரூட்டை திருப்பி போயிட்டே இருப்போம். வண்டியில் பெட்ரோல் போட்டாச்சு, ஏதோ இருக்கிற அளவுக்கு நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட் அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு ஏன்னா ஒரு 2 வீக்ஸாக நம்ம எங்கேயுமே போகலையா, ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுதுங்க. டே ஃபுல்லாக உட்காந்துருக்குமா ஷாப்பில், அது ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி ஆகிடுது. சரி ஈவினிங் நைட் டைமில் போகலாம் அப்படின்னாக்க, எப்பவுமே நைட் டைமே போயிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல வீடியோ பார்க்கறதுக்கும். அதனால டே டைமில் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சரி கிளம்பலாம், இன்னைக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சாட்டர்டே இல்லை இன்னைக்கு, அதனால இந்த வீடியோ எடுக்கிறப்போ சாட்டர்டே. ஸோ அப்லோட் ஆகும்போது என்னைக்கு ஆகும்னு தெரியல. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுங்க. பைபாஸ் உண்மையாக சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி அந்த ரெயின் வந்தது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த சீசன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போது நல்லா வெயில் வச்சு பட்டை கலப்புது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பிளேஸ்லாம். ஏரியிலலாம் இந்த ஏரி குளம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலலாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. இதுதாங்க எங்கள் ஊர் சுகர் மில். இதுக்குள்ளெல்லாம் நான் சின்ன வயசில் போயிருக்கேன், 10th படிக்கும்போது போயிருக்கேன். அதுக்கப்புறமா போனதில்லை. ஒரு நாளைக்கு போவோம், பார்த்துக்கோங்க. சுகர் மில் இப்போ நம்ம அப்படியே போயிட்டு எங்கே போவோம், எங்கே போகலாம், இந்த பக்கம் போனோம்னா ஆம்பூர் போகலாம். ஆம்பூர் பிரியாணி. ஸோ எனக்கு சாட்டர்டே நோ நான்வெஜ்.
அதனால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்படியே இப்படி போகணும்னா இப்படி போனால் எங்கே போவோம்? கனகநாச்சி அம்மன் கோயில். கனகநாச்சி அம்மன் கோயில் போயிட்டு அப்படியே போயிட்டு வாணியம்படி வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் போகும்போது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கோயிலெலாம் போக போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து நமக்கு ரிலேஷன்ஸ், அதாவது இல்லை பங்காளி முறை அப்படியே சொல்லுவாங்கள்ல, பிரதர்ஸ் முறையில், அதில் ஒரு டெத் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் தான் ஆக்சிடென்ட் மூலமாக ஹெல்மெட் போடாமல் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதனால் கோயிலுக்கெலாம் போகக்கூடாது சொல்லுவாங்க. இந்த காரியம் அதெல்லாம் முடிகிறப்போ, அந்த சடங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னாங்க. அதனால் நம்ம கோயிலுக்கு போக போகிறதில்ல. பட் கோயிலுக்கு போகாமல் நம்ம வெளியே போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்போ அது அந்த ரூட் போகிறதுன்னா எப்படி போகணும்னா, நாற்றமலையிலேருந்து வந்தீங்கன்னா, நாற்றமலைனா விச் மீன் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தீங்கன்னா நாற்றமலைக்கு அடுத்து வந்து புத்துக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நீங்கள் லெஃப்ட் ஒரு ரோடு திரும்பும். இந்த லெஃப்ட் திரும்பினீங்கன்னா, இங்கே நாங்கள் லோக்கல் தானே, அதனால எங்களுக்கு நிறைய ஷார்ட் ரூட்ஸ் தெரியும். பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூட்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இதுதான் புத்துக்கோயில். ஸ்டாப்பிங் வெல்கம்ஸ் யூ. இப்போ ஆனால் மேக்ஸிமம் இந்த சென்டரில் இருக்கிற பேரிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு பர்மனெண்ட்டாகவே அந்த மீடியன் போட்டாங்க. பிரிட்ஜு கீழே போயிட்டு தான் நம்ம யூட்டன் அடிச்சு வர வேண்டியதாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அன்னவராக இருக்கிறவங்கலாம் ஒன் வேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. பார்ப்போம், ஒவ்வொன்றுத்துக்காக தான் சொல்யூஷன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். வேறு வழியே இல்லை நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும். சரி, இதுதாங்க புத்துக்கோயில். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கும் எக்ஸாக்டாக அது உண்மையான்னு தெரியாது. பட் இருக்கு புத்துக்கோயில், புற்றுக்கோயில். இதுங்க அந்த கோயில் முன்னாடி நின்று அப்படியே காமிக்கிறேன். ஓரளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் புத்துக்கோயில். சரி, ஓகே. இதில் கிளியராக தெரியலன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன், அந்த ஃபோட்டோவை போஸ்ட் போடுறேன். ஓ, பரவாயில்லைங்க, போலீஸ் கேமராலாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அப்படியே வாணியம்படி பைபாஸ் ஏறிட்டீங்க. நம்ம லெஃப்ட் கட் பண்ணுறோம். லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு போகிறோம். நான் வந்து ஸ்பீட் லிமிட் எனக்கு தெரியுங்க. வண்டி ஓட்டும் போது எவ்வளோ ஓட்டணும்னு தெரியும். என்னால் இந்த வண்டி வந்து 125cc தான், Yamaha Gladiator 2008 மாடல். இந்த வண்டி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்னால் எப்போவும் 100 ஆவரேஜாக ரீச் பண்ண முடியுது. பட் நான் 100 வந்து ஓட்ட மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் வண்டி எவ்வளோ தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 100 வரைக்கும் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. 100 கிராஸ் பண்ணோம். பட் நான் 100க்கு மேலே ஓட்டணும்னு விருப்பப்படல. அதனால நான் அதுக்கு மேலே ஓட்டலை. நீங்கள் பாருங்கள், லெஃப்டில் போனீங்கன்னா இங்கே ஒரு சாண்டல் குடோன் இருக்குது. அந்த டேங்க் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அங்கே அந்த ரூட்டு நான் வரும்போது வேணும்னா அந்த பக்கம் வரும்போது நம்ம அந்த பக்கம் வரமாட்டோமோ? சரி, ஓகே, வாணியம்படி கட் பண்ணிடலாம்.
வேணும்னா அந்த ரூட்டில் வரணும் வரும்போது. இதில் போனோம்னா நம்ம பாலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாலாறு. அது வந்து இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டும் வேலூர் டிஸ்ட்ரிக்டும் பிரிஞ்சு ஸ்ப்ளிட் அப் ஆனதுனால 2019 இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே போவோம். அது ஸ்டார்ட் ஆகுறது ஆந்திர பிரதேஷ் தான். பட் நம்மளோட தமிழ்நாடுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு பிளேஸில் இருக்குது. அது ஊர் பேர் மறந்துட்டேன். அந்த ஊர் பேர் புதூர் இல்லை சம்திங். நான் போகும்போது ரீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே தான் என்ட்ரி பாயிண்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ தண்ணி இல்லைன்னா நம்ம ஆற்று வழியாக இறங்கி மேலே ஏறுற மாதிரியும் இருக்குது. அதில் போக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லையா நம்ம அப்படியே போய் ஊர் சுற்றிக்கிட்டு வரணும். அந்த சுற்றிக்கிட்டு வர ரூட்டில் போவோம். சரிங்களா? ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக நேச்சுரல் தாங்க இந்த ரோடு. அப்படியே ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் பைபாஸில் வந்ததும் ஃபுல்லாக ஹீட்டாக இருந்தது. இப்போ அந்த சில்னஸ் அப்படியே வந்துருச்சு. அப்படியே இந்த மரங்களையும் அந்த இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேசணும்னா பேசிக்கிட்டே தொண்ணு பேசிக்கிட்டே இருந்தோம்னா டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கே போகுதுன்னு தெரியாது. நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். இது வந்து தெக்குப்பட்டுன்ற ஒரு பிளேஸில் இருக்கிற ஸ்கூல். ஏதோ பவர் யூனிட் போல இருக்குங்க. இல்லை, ஏதோ கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி போல இருக்கு. பெருசாக இருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்மளோட பிஜி படித்த ஒரு கேர்ள் இருக்காங்க. இப்போ மேரேஜ் ஆகிட்டு இப்போ பெங்களூரில் செட்டில்னு நினைக்கிறேன். ரைட், பெங்களூர் தான். ஸோ இந்த ரூட்டில் தான் போனோம். பெங்களூரில் இருக்காங்க. ரோடெல்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. உண்மையாகவே அது பாராட்டலாம். ரோடில் நல்லா இருக்கு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நான் என்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு பேஜில் போட்டிருப்பேன். அதில் வந்து ஆந்திர பிரதேஷனோட ரோட்டை அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருப்பேன். எஸ், அங்கேயும் நல்லா தான் இருக்கு. அப்போ நான் அந்த ட்வீட் போடும்போது இங்கே தமிழ்நாடு ரூட் வந்து இப்போ பாருங்கள், இந்த ரூட் இருக்குங்களா, இந்த ரூட்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து வரலாம். ஷார்ட் ரூட். நான் வந்து மெயின் ரூட்டில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரூட்டில் வந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ட்விட்டர் அது போடும்போது நம்ம தமிழ்நாடு ரோட்லாம் ரொம்ப இந்த ஜம்பிங்னஸ் அது மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் இப்போ ஓவர் கம் பண்ணிட்டாங்க. சூப்பராக. நான் அந்த ட்விட்டர் போடும்போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறமாலாம் தமிழ்நாட்டோட வேற லெவலில் மாறிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வளைஞ்சு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கார் ஓட்ட கற்றுக்கிறவங்களாம் இந்த மாதிரி சிங்கிள் லைன் ரோட்ல ஓட்ட கற்றுப்பாங்க. சூப்பராக கற்றுக்கலாம்.
ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட்டு அதுவும் எங்கேயாச்சும் போயிட்டு திரும்ப வரும். இந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க இது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக தென்னை மரம் தான் இருக்கும். அதனால அந்த காலத்தில் வந்து இந்த ஆட்டு ஓரத்தில் இருந்துச்சுன்னா மண்ணடிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படும். அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக வச்சாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கு. கீழேயும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு வராதுன்னு என்னோட ஐடியா இது. ஏன்னா தென்னை மரத்துக்கு கீழே வந்து அந்த நிழல் பட்டுட்டே இருக்கும். அது சூரியன் வந்து அந்த அதனுடைய ஒளிச்சேர்க்கையா ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த காமெடி இன்னும் எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது செம்ம ஃபன்னாக இருக்கு. இன்னும் அந்த குழந்தை ஒன்று சொல்லும் ஸ்கூலில், அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் இங்கே கீழே நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த தென்னை மரம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதனால நிறைய கீழே விழலைன்னா விழலாம் அதனுடைய க்ரோத் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வனமரம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு சின்ன துணையாக இருக்கும் போல இருக்கு. பாருங்க, தென்னை மரம்லாம் வெட்டி ஏற்றுறாங்க. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த தென்னை மரம்லாம் போயிடுது போல. ரொம்ப ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா தென்னைக்காய் வைக்க மாட்டேங்குது. அதனால வெட்டிடுறாங்க. தொட்டூர், ஆவாரங்குப்பம், திம்மாம்பேட்டை அப்படின்னு ஒரு 3 பிளேஸ். அந்த கீழே இருக்கிற 2 பிளேஸ் பார்த்துருக்கேன். ஆனால் மேலே இருக்கிற தொட்டூர்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். டிராக்டர் கொஞ்சம் வடிவிட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஓகே, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல. சூப்பர். கார்னரிங்லாம் கண்டிப்பாக தேவைங்க அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இங்கெல்லாம் பாருங்க, சூப்பரா பண்றாங்க. ஓகே, டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கும் இது மூலமா. ஏன்னா நல்ல ரோடு இருந்துச்சுன்னா ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு நல்லா இருக்கும், டக்குன்னு வந்து போறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால பண்றது குட் தான். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டு போகலாம். நான் லெஃப்டில் ஆறு வழியாக இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆற்று வழியாக போயிட்டு ஈஸியாக போகலாம். வரும்போது வேணும்னா அந்த ரோட்டு, இன்னொரு ரோட்டு இருக்குது, அந்த ரோடு எடுத்து வரேன். சப்போஸ் தண்ணி போயிட்டு இருந்தது அப்படின்னா இதே ரூட்டில் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். எல்லாம் 100 days ஒர்க்கை முடிச்சுட்டு போறாங்க. என்னையா பண்றீங்க? இங்க பாருங்க, பின்னாடி லேடிஸு. இவங்களெல்லாம் பிடிச்சி அப்படியே ஜெயிலில் போடக்கூடாது. தண்ணியாக கொடுக்காம காட்டில் எங்கேயாச்சும் அமுச்சு விட்டுருந்தோம். காட்டில் போய் சாவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒரு லேடியை உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை எங்கேயாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு 10 crores சைன் பண்ண வேண்டிய கையெழுத்து போட வேண்டியது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு போல. இந்த மாதிரி அங்கங்க வழியை வெட்டி வச்சிருக்காங்க. ரோடு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
ம். நம்ம பாலாறுடைய ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம். தண்ணி இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க அப்பவும் அந்த வழியில் தான் போவோம். இது பாருங்க, லக்ஷ்மி நரசிம்மா சுவாமி சேவா ட்ரஸ்ட். இங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸ். இதெல்லாம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு தான். நல்லா இருக்குல்ல, ஃபன்னிங்கா இருக்கும். ஆஃப் ரோடு மாதிரிங்க இதெல்லாம். வேற லெவல். எனக்கு இன்னமும் அந்த காஷ்மீர் வீடியோஸ்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு போவாங்க. இதெல்லாம் பாருங்க, ஆறு எப்படி அரிச்சிட்டு போயிருக்குன்னு. அப்படியே கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு வேற மாதிரி போயிருக்கு. இதுவும் பாருங்களேன், நம்ம இதில் தான் வந்தோம். பாருங்க, ஆறு எவ்வளோ பெருசு. நம்ம இப்போ இங்க தண்ணி மாதிரி இருக்கு, அந்த வழியில தான் போக போறோம். கீழே விழுகாம போயிடணும். பின்னாடி பாத்தீங்களா தண்ணி, வண்டி எவ்வளவு இறங்கி இருக்கு பாருங்க. இருங்க, உங்களுக்கு ஃபன் ஒரு ஃபேக்டர் காமிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு இறங்கி நின்று இருக்கு வண்டி. பின்னாடி வீல், அங்க வீல் இருக்குங்களா, வீல் செயினுடைய பிளேஸும் வீல் இதுவும் கீழே போய் முட்டி இருக்கு. நல்ல ஒரு ஃபீல். தண்ணி இல்லாம இதுதான் நம்ம வண்டி. தண்ணி அடிப்போம் வண்டி மேல. மீன் குட்டி பாருங்க, மீன்லாம் ஓடுது. மீன்லாம் ஒயிட்டா இருக்குங்க, செம்மையா இருக்கு. குட்டி 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 குட்டியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இருங்க, ஒரு போட்டோ எடுப்போம். பைக் வந்து ஸ்டாண்டே நான் போடலைங்க, சைடு ஸ்டாண்ட் இருக்கான்னு தெரியல, போட்டோம் தான் நினைக்கிறேன். ஆனா இருக்குன்னு தெரியாம அளவுக்கு மூழ்கி இருக்கு. நம்மளும் ஆஃப் ரோடு பண்ணிட்டோம்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் இல்லை, நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுவோங்க.
இதெல்லாம் இங்கே பாருங்க, ரோடு அப்படியே மண் ஒரு மாதிரியா இருக்கா. இதெல்லாம் நம்ம வந்தது அந்த ஃபுல் ரொட்டேஷன்ல. இப்போ நம்ம வண்டியை வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு மேலே வந்துடுச்சுன்னா இப்போ வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவோம். என்னாச்சு? எலக்ட்ரானிக் கிக்கப் ஆக மாட்டேங்குது. சரி, மேலே போயிட்டு போவோம். செம்ம ஃபன்னான இடங்க, உண்மையாவே செம்மையா இருக்கு. தண்ணியெல்லாம் இன்னும் ஃபுல்லா இருக்கும். அங்க முன்னாடி ஸ்கூட்டியில போறாங்களா, அவங்கள பாத்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஆகுதா? தண்ணியெல்லாம் பண்றோம். அவங்க ஸ்கூட்டி மாட்டிக்கிட்டு ஒரு செம்மையா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் கிட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணோம்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரணுங்க. செம்மையா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, தண்ணி கலங்கி இருக்கா. இதெல்லாம் நான் பண்ண வேலை. இங்க பாருங்க, மற்ற இடத்துல எல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு. நான் வந்து வழிமா மொத்தமா வண்டி கரெக்டா இன்ஜின் வரைக்கும் முழுகிடுச்சு. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு, இதெல்லாம் பாருங்க நார்மலா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ண வேலை தான். இதுல போயிட்டு அப்புறமா இங்க இப்படி போயிட்டு அப்படி நிறுத்தியாச்சு வண்டியை. இப்போ வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். திரும்ப ரிட்டர்ன்ல இதுல வர போறதுல நம்ம வேற ரூட்ல பிரிட்ஜ் மேல போயிடுவோம். வண்டியெல்லாம் சுத்தமா சாண்டு, மணல். இங்க பாருங்க, சுத்தமா அடிச்சிருக்கோம். ஓகே, தண்ணியில தானே ஓட்டுறோம், வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம்னு நினைச்சாக்க நம்ம திரும்ப போய் வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வண்டி சும்மா ரொட்டேட் ஆகுதுங்க. நம்ம ஸ்லோ ஓட்டி பழக்கமே இல்லைல்ல, அதனால வச்சு முறுக்குறோம். பின்னாடியெல்லாம் பாருங்க டஸ்ட் போதா, இதெல்லாம் அப்படிதான். இப்போ அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த கனகநாச்சி அம்மன் கோயில் அங்கே போகிறதுக்கு வந்து இதுதாங்க ரோடு. அந்த பக்கம் இன்னொன்று, நம்ம இப்போ பிரிட்ஜ் வர போகிறோம். அப்படி போய் சுற்றி வர ரொம்ப லேட் ஆகும். லாரி டிரைவர்ஸ்லாம் அந்த எக்கனாமிக்கலாக பண்ணணுன்றதுக்காக இதில் வந்துடுவாங்க. இங்கே இந்த தென்னை மரத்து கேப் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் தென்னை மர கேப் இருக்குங்களா, இந்த வரப்பு கிட்ட இருக்கிற தென்னை மர கேப்பில் தான் இருங்க. எனக்கு இன்னும் இந்த மூச்சு வாங்குறதே நிற்கலை, மண்ணில் வந்தது. கேட்குன்னு நினைக்கிறேன், இதில் மைக்கில் கேட்கும். அதில் கட் ஆஃப் பண்ணதுக்கு அப்படி வந்துடுவாங்க. இதில் வந்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் நினச்சி பாருங்க, அப்பெல்லாம் எவ்வளோ இதாக இருந்திருக்கும். இந்த தென்னை மரம்லாம் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு சிலர் நம்மளோட சீனியர் ஆனாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் ஸ்பீடை வந்து போதையில் மோதி விழுத்து அடிபட்டு அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க.
சூப்பராக இருக்கும். இதுலலாம் அந்த தென்காசி சைட்லலாம் பார்த்தோம்னா அப்படியே ஆறு மாதிரி போயிட்டு இருக்கோம், அதில் துணி துவைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் இருந்திருக்கும். இப்போல்லாம் எல்லாமே மேலே இருக்கு தண்ணி, இந்த போகிற வேலாம். அதனால இப்போல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது இல்லாமல் இது சுத்தமாக ரொம்ப டேமேஜ் ஆன ரோடு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாகவே காலி ஆகிட்டு இருக்கு இந்த ரோடு. நாங்கள் குளிக்கிற மூட்லேயே வரல, இல்லாட்டி டக்கு டக்கு டக்குன்னு பசங்க யாருன்னா 2 பேரை கூப்பிட்டு வந்தோம்னா ஃபன் பண்ணிட்டு போயிருக்கோம். இது நான் வர பிளானே இல்லை இன்னைக்கு கிளம்பி, சும்மா அப்படியே போகும் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருங்க, இனிமேல் வரும்போது 2 பேரை வர ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம ரோடே வந்தோம்னா இதில் வந்துட்டு இதில் போகணும், அந்த ரோட்லேருந்து வந்து இதில் போவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டோம். போகும்போது நான் அதில் போயிட்டு காமிக்கிறேன். ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்போ வந்து அந்த வழியில் போகிறேன். போயிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கு வழின்னு ஷோ பண்ணுறேன். சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த மணலில் ஓட்டினேன். மணலில் ஓட்டுறது செம்ம நல்லா இருந்துச்சு. நான் சென்டரில் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி எவ்வளோதான் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தாக்க கரெக்டாக இன்ஜினில் அந்த இது வந்து 125 தானே, ஓல்டு மாடல் வண்டி தானே, அதனால அந்த இன்ஜினில் ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளக் பாயிண்ட் வரைக்கும் மூழ்கிடுச்சு. ஃப்ளக் பாயிண்ட் வரைக்கும் மூழ்கி போச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சென்டரில் அப்புறமா சில வேலைகள் வைத்து விட்டது. ஃப்ளக் பாயிண்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுல. அப்போ ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தேன் வண்டியை. சரி ஆஃப் பண்ணிட்டு மேலே இருக்கிற கொஞ்சம் கலங்களாக இருந்தது வண்டியெல்லாம் அழுக்கா, அதனால் அதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அப்புறமா அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை க்ளீன் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா தான் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இன்ஜின் அந்த பே வரைக்கும் மேலே வரைக்குமே மூழ்கிடுச்சுன்னா அது அந்த ஸ்பார்க் எடுக்காதுல்ல. யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். அது சின்ன வண்டினா பெரிய வண்டினா எல்லா வண்டியிலையுமே நடக்கும். இந்த பரவாயில்லைங்க, ஸ்கூலில் அங்கே மேலே வால்க்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு இன்னும் தெரியலையே. சார் திரும்ப ஆஃப் ஆகிட்டாரு. சின்னதாக ஒரு சம்பவம். என்ன சம்பவம்டா அப்படின்னு கேட்குறீங்களா? தண்ணியில் இன்ஜின் வரைக்கும் விட்டுட்டோம்ல, ஸ்பார்க் பிளக் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸ்பார்க் விட்டு வர மாதிரி இருந்தது. அதனால் அப்படி ஸ்டாப் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். அது இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா வண்டியிலும் தான் அந்த ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக் ஓரளவுக்கு தான் இந்த பவர் இது பண்ண, ஓவர் வெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ ஏதாச்சும் ஃபீல்டு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. டிடிஎஸ்ஐ இன்ஜின்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயும் தண்ணியில் விட்டோம்னா அதுதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த மீனாட்சி கோவில் அதுக்கு மேலெல்லாம் போக அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ குளிக்கிறதுக்கும் மூடு இல்லை. பட் அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் ஃபன் ஃபேக்ட்ருங்க, இங்கெல்லாம் கிட்ஸோடு வந்தோம்னா, ஃபேமிலியோடு வந்தோம்னா 1 டே ஃபுல்லாக இங்கே ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு, குக்கிங்னா உடனே எல்லாருமே நினச்சிருப்பாங்க உடனே நான்வெஜ். அது அப்படின்னு இல்லைங்க, குக்கிங்னா எல்லாமே நான்வெஜ் மட்டும்தான், குக்கிங் கிடையாது. ஸோ அதனால் இங்கே பாருங்க, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இது வாணியம்பாடியிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணி பட் அங்கே தான் போய் திரும்பும். பட் ஏன் இங்கேன்னு வச்சுருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அந்த பார்டருக்குள்ளே போனால் ஆந்திர பிரதேஷ் ஏதாச்சும் டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாங்களான்னு தெரியலையே.
இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்காரங்க இந்த சும்மா ஃபேக்காக ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் மாதிரி போட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறமா தான் இப்போ தான் வாங்குறதில்ல. இங்கெல்லாம் பாருங்க, சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே ஃபன் தான். சும்மா அப்படியே மேலே போயிட்டு இங்கே செக் போஸ்ட்லாம் இருக்குங்க, ஆனால் யாருமே இல்லை. இதெல்லாம் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இது இருக்குது, ஃபன் ஃபேக்டர் இருக்குது. அது நான் இருங்க சொல்கிறேன், கிட்ட போயிட்டு அங்கே நின்றுட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஏபி, ஆந்திர பிரதேஷ் தான். இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு வந்து ஆந்திர பிரதேஷனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆனால் ஒன் சைட் ஆஃப் த வாட்டர், மேக்ஸிமம் வாட்டர் ஃப்ளோ தமிழ்நாடு தான். ஆனால் இது இந்த பக்கத்தில் இந்த மலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மலை சைட்லேருந்து வருது சாமி, அந்த கேப்லலாம் அதெல்லாம் அந்த பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கு. என்னென்னா இதுதான் நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ண ஃபர்ஸ்ட்லாம் அந்த பாறை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, நான் கிட்ட போகும்போது காமிக்கிறேன். அந்த பாறை எல்லாம் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் அவ்வளோ ஹைட்டு தான் இருந்தது. அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் குளிக்க விட்டுறது இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் குளிக்குவாங்க இங்கே. இப்போத்துக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கோயில். அது வந்து தமிழ்நாடுனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற டெம்பிள். அது அந்த சைடு தமிழ்நாடு, இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, அந்த டெம்பிள் வந்து தமிழ்நாடுனுடைய கண்ட்ரோலு. ஆனால் இந்த டேம் வந்து செக் டேம் வந்து ஆந்திர பிரதேஷ். அப்படியே அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ஆந்திர பிரதேஷில் கொஞ்சம் இருக்குது, தமிழ்நாடு கொஞ்சம் இருக்குது, அப்படி மிக்சிங்கில் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆந்திர பிரதேஷ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்து கல் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே மார்னிங் டைமில் அந்த மாதிரிலாம்.